ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் போயிட்டு டைரெக்டாக ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் இந்த வீடியோ பற்றின எல்லா தகவலையும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பை ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பேர் நெட் வெலாசிட்டி. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்செப்டட் கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில அலோவ்ஸ்லாம் கேட்கும், அந்த அலோவ்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்னு கேட்கும், குயிக் டெஸ்ட்னு கேட்கும். நீங்கள் குயிக் டெஸ்ட் வேணும்னு கொடுக்கலாம், ஃபுல் டெஸ்ட்னு வேணும்னா கொடுக்கலாம். நான் குயிக் மட்டும் கொடுக்குறேன். குயிக்னா ஸ்பீடை மட்டும் செக் பண்ணும். நீங்கள் ஃபுல் டெஸ்ட்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக், இந்த எல்லாமே, இன்ஸ்டாகிராம் எல்லாமே அதனுடைய ஸ்பீடு எல்லாமே செக் பண்ணும். இப்போ நான் குயிக் டெஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு லோட் ஆகுது டவுன்லோடிங் ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு செக்கிங் ஆகுது. இப்போ அடுத்தது அப்லோடிங் ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லிட்டு செக்கிங் ஆகுது. இங்கே கீழே உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது, இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோடிங் ஸ்பீடு செக் பண்ணிங்கன்னா 0.67 தான் இருக்குது. அடுத்தது அப்லோடிங் 1.24 MBPS இருக்குது. இப்போது நீங்கள் ரீஸ்டார்ட்னு கொடுத்தா ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி செக் பண்ணிங்களோ எல்லாமே வந்துடும். மேலே ஆப்ரேட்டிங் என்ன சிம்மோ அதனுடைய நேம் வந்துடுச்சு. அது பக்கத்தில் உங்களுடைய சிக்னல் லென்த்து, சிக்னல் என்ன குவாலிட்டியில் இருக்குது. இப்போ குட்டில் இருக்குது. அடுத்தது குவாலிட்டி ஆவரேஜில் இருக்குது. இப்போ என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த மொபைலோட நேம் எல்லாமே வந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு இது எந்த லொக்கேஷனில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுடைய சர்வரில் கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு சிக்னல் பூஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணி தெரியும். இப்போ ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சு இப்போ ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்ல டவுன்லோடிங் ஸ்பீடு 0.67 MBPSல இருந்தது. அப்லோடிங் 1.24 MBPSல இருந்தது. இப்போ 0.35 MBPS டவுன்லோடிங் ஸ்பீடும், 1.36 அப்லோடிங் ஸ்பீடும். அப்லோடிங் ஸ்பீடு நாங்கள் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே, டவுன்லோடிங் ஸ்பீடுனா நம்ம டவுன்லோடிங் பண்ணுறது எல்லாம் பேர் டவுன்லோடிங் ஸ்பீடாக செக் பண்ணுறது. இப்போது நம்ம நெட்வொர்க் லிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எதுவும் செக் பண்ணலை. இப்போ பேக் வந்துடுறேன். மறுபடியும் பேக் வந்துடுறேன். இப்போ நான் குயிக் டெஸ்ட் செக் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபுல் டெஸ்ட்டு கொடுப்போம். ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்டார் டெஸ்ட்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டவுன்லோடிங் ஸ்பீடு 1 மேலே இப்போ MBPS இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அடுத்தது அப்லோடிங் ஸ்பீடு செக்கிங் ஆகுது. இருக்கிறதுல இதான் பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம். கீழே என்னென்ன இப்போ கூகுள் செக்கிங் ஆகுது. கீழே எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கு, நல்லா பாருங்கள். இண்டிகேஷன் எல்லாமே இருக்குது. அடுத்தது ஃபேஸ்புக்கு, அடுத்தது யூடியூப்,
இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கிறோன்னு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. எந்த சிக்னல்லேருந்து எவ்வளோ எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடுச்சு, எத்தனை கிலோமீட்டருன்னு எல்லாமே. இந்த ஆப் தவிர உங்களுக்கு வேறு எந்த ஆப்லேயும் அது மாதிரி இருக்காது. உங்களுக்கு இப்போ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எந்த டவர் கிடைக்குதுலேருந்து எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், டவுன்லோடிங் வந்து 1.06 இருக்குது. அதுக்கப்புறம் அப்லோடிங் வந்து 0.90 MBPS இருக்குது. இங்கே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செக் பண்ணிங்கன்னா தெரியும். கூகுள் எத்தனை செகண்டு, ஃபேஸ்புக் எத்தனை செகண்டு, யூடியூப் எத்தனை செகண்டு எல்லாமே இதில் பாருங்கள். உங்களுக்கு இந்த இருக்கிற சிக்னல் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் தான் வந்திருக்கு. இப்போது நீங்கள் இதுக்கிட்ட மெயின் ஏரியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இந்த லொக்கேஷன் எந்த டவரில் நீங்கள் அதையும் ஃபுல்லாக போய் செக் பண்ணிக்கலாம். பேக் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹிஸ்ட்ரி அதை கொடுத்துட்டு உங்களுக்கு இப்போ எதுவும் டெலிட் பண்ண தேவைன்னா டெலிட் பண்ணால் ஒரு நாள் இப்போ இன்றைக்கி எது செக் பண்ணி அதை மட்டும் டெலிட் பண்ணி தான் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டு மோட் அது வேணுமா தான் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ அலர்ட், சர்வர் செலக்ட் வந்து ஆட்டோவில் இருக்குது. அப்புறம் வைஃபை அனலைசேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். அட்வான்ஸ் மோட் வச்சுருக்கேன். இப்போ அட்வான்ஸ் மோட் வச்சுட்டு இப்போ நான் பேக் வரேன். பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரீவியூன்சி கிடைக்கிது, PCI, CGI இதில் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. மேலே பாருங்கள், அது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். MNC, CAC, GPS ஸ்டேட்டஸ் வந்து எல்லாம் ஆனில் இருக்கா எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு சிக்னல் இப்போ என்னென்ன குவாலிட்டி இருக்கோ எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அது தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்போ இருக்கிறத வந்து ஷேர் பண்ணதை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபீட்பேக்கை என்ன கொடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.